இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இந்த அற்புதத்தை பற்றி லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரம் நாம் வாசிக்கிறோம். இயேசு எருசலேமுக்கு போகும்போது சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். ஒரு கிராமத்திற்குள் போகையில் 10 குஷ்டரோகமுள்ள மனுஷர் இயேசுவுக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நாட்களில் குஷ்டரோகிகளை ஊர் ஜனங்களோடு சேர்த்து வாழ்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஊருக்கு வெளியே இருந்தாலும் இந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவை பற்றி அறிந்திருந்தார்கள். தேவனை பற்றிய அறிவு அவர்கள் சுகமாவதற்கு முதல் காரணமாக இருந்தது. இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். சரியான நேரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். ஜனங்களால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும் இயேசு அவர்களை புறக்கணிக்கவில்லை. ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று இயேசு சொன்னார். சுகமாகாதவர்கள் ஊருக்குள் சென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி ஊரார் அவர்கள் மேல் கல்லெறிவார்கள். ஆனால் இந்த குஷ்டரோகிகளோ, ஜனங்கள் கல்லெறிவார்களோ என்று பயப்படாமல் இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து போகையில் சுகமானார்கள். லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, ஆசாரியர்கள் குஷ்டரோகிகளை சோதித்து பார்த்து சுத்தமானவர்கள் என்று கூறின பின் ஜனங்களோடு சேர்ந்திருக்கலாம். அப்படியே 10 பேரும் சுத்தமானார்கள். அதிலே ஒருவன் மட்டும் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, ஆண்டவரிடம் இரக்கத்தை கேட்டோம், பெற்றுக்கொண்ட இரக்கத்திற்கு நன்றி செலுத்துவோம் என்று நினைத்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது இயேசு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். 9 பேரும் இயேசுவிடம் பெற்ற சுகத்திற்காக, இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடம் நாம் பெற்ற இரக்கங்களை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லுவோம். இரக்கத்திற்காக, சுகத்திற்காக தன்னிடத்திலே வந்தவர்கள் நன்றி சொல்லவும் வருவார்கள் என்று இயேசு எதிர்பார்த்தார். இயேசு ஒவ்வொரு சமயமும் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது அவருக்கு வழக்கமாயிருந்தது. இயேசு ஸ்தோத்திரம் செலுத்துவதில் நமக்கு மாதிரியை காண்பித்தார். நாமும் அனுதினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுவோம். சங்கீதம் 34:1 தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்றார். நாமும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க பழகுவோம். அந்த 9 நபர்களைப் போல இராமல் ஆண்டவருக்கு திரும்பி வந்து நன்றி செலுத்தின அந்த ஒரு சமாரியனை போல நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எங்களுக்கு பாராட்டின எல்லா இரக்கத்திற்காகவும் உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்ற வசனங்களின்படி எல்லாவற்றிலேயும் அப்பா உங்களை ஸ்தோத்திரிப்பதற்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்குள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.